Good morning, children. Welcome to English video class. What is the date today? Today's date is 27/1/2020. Day is Wednesday. In today's English class, we are going to learn grammar, topic, conjunction. Okay. There are 8 parts of speech. There are 8 parts of speech in English. Already we have read about noun, verb, preposition, adjective, adverb, pronoun. Today we are going to learn about conjunction. Clear, children? What is conjunction? Conjunction is a joining word. Conjunction is a joining word. Junction அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜங்ஷன், செங்கல்பட்டு ஜங்ஷன், கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஜங்ஷன்னா என்ன? ஆக்சுவலி ஜங்ஷன்னா என்ன டெஃபினேஷன்னு பார்த்தீங்கன்னா, எ பாயிண்ட் வேர் டூ ஆர் மோர் திங்ஸ் ஜாயின்ட். எந்த பாயிண்டில் நிறைய திங்ஸ் வந்து ஜாயின் ஆகுதோ அதை தான் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. வீட்டில் கூட ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ செங்கல்பட்டு ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷனை செங்கல்பட்டு ஜங்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல நிறைய ரூட் போகிற, நிறைய ஊருக்கு போகிற இந்த ட்ராக் வந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். காஞ்சிபுரம் போகிற ரூட்டு, இந்த சைடு சவுத் சைடு போகிற ரூட், அது மாதிரி சென்னை போகிற ரூட், இது மாதிரி நிறைய டைரெக்ஷனில் போகிற ரூட்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகும். செங்கல்பட்டு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஜாயின் ஆகும். ஸோ செங்கல்பட்டை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸோ ஜங்ஷன்னா என்னென்னா, டூ ஆர் மோர் திங்ஸ் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதை தான் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன்னா நிறைய திங்ஸை ஜாயின் பண்ணுறது தான் ஜங்ஷன். ஸோ அதே தான் கன்ஜங்ஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கன்ஜங்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் வேர்ட். இது என்ன பண்ணும்? டூ செப்பரேட் வேர்ட்ஸ் ஒரு டூ செப்பரேட் சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கன்ஜங்ஷன் அப்படின்ற வேர்டு. கிளியர், சில்ட்ரன்? What is conjunction? Conjunction is a joining word. It joins two separate sentences or two separate words. ரெண்டு தனித்தனியாக இருக்க வேர்ட்ஸையோ இல்லை தனித்தனியாக இருக்க சென்டென்ஸையோ ஒரே சென்டென்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கன்ஜங்ஷன். என்னெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குதுன்னு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட், பட், ஆர், பிகாஸ், ஸோ, வென், இஃப், தோ, டில், ஆல்தோ, therefore, unless, as well as. These words are some examples for conjunctions. Clear? Now we will see how to use the conjunctions in a sentence. இப்போது ஒரு கன்ஜங்ஷனையும் எந்தெந்த கன்ஜங்ஷனை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பட், பியூடி, பட்டுன்ற கன்ஜங்ஷனை எந்த மாதிரி சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரெண்டு சென்டென்ஸ் ஆப்போசிட் மீனிங்கில் வருதோ அந்த இடத்துல நீ பட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட் மீனிங் வர மாதிரி இருக்கிற சென்டென்சஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் பட். ஓகே, இன் தமிழ் பட் மீன்ஸ் ஆனால். தமிழில் பட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் லுக் அட் த சென்டென்ஸ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ராஜு இஸ் கிளவர், ராஜு இஸ் லேசி. இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ராஜுன்ற பாயை பற்றி தான் இருக்குது. ராஜு இஸ் கிளவர், ராஜுன்ற பாய் வந்து ரொம்ப கிளவர்னால் புத்திசாலி. ராஜு இஸ் லேசி, ஆனால் கூடவே அவன் எப்படி இருக்கான்? கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கான். புத்திசாலி, சோம்பேறி ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. புத்திசாலி, ஆக்சுவலி புத்திசாலியாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இவன் கிளவர், ஆனால் எப்படி இருக்கான்? லேசியாக இருக்கான். ஸோ ரெண்டு சென்டென்ஸும் ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? பட். ஓகே, ராஜு இஸ் கிளவர் பட் லேசி. இந்த சென்டென்ஸை மறுபடியும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு பட் எழுதிட்டு இந்த லேசின்ற வேர்டை மட்டும் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ரெண்டு சென்டென்ஸும் ராஜுவை பற்றி தான் இருக்குது. ராஜு இஸ் கிளவர் பட் லேசி. ராஜு வந்து ரொம்ப புத்திசாலி ஆனால் சோம்பேறி. பட் மீன்ஸ் ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பட்டுன்ற கன்ஜங்ஷனை நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் மீனிங் வர மாதிரி இருந்ததுன்னா அங்கே நம்ம பட் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். விஜய் இஸ் டால், அஜய் இஸ் ஷார்ட். இங்கே விஜய், அஜய் அப்படின்னு ரெண்டு பாய்ஸை பற்றி பேசுகிறாங்க. விஜய் வந்து டாலாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான். அஜய் எப்படி இருக்கான்? ஷார்ட்டாக இருக்கான். ஸோ டால், ஷார்ட் ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? விஜய் இஸ் டால். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கோ. ரிமூவ் த ஃபுல் ஸ்டாப். ஆப்போசிட் மீனிங்கிறதுனால எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? பட் யூஸ் பண்ண போகிறோம். பட்
அஜய் இஸ் ஷார்ட். இப்போ ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ராஜு இஸ் டால், இது ஒரு சென்டென்ஸ். அஜய் இஸ் ஷார்ட், இது ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயினிங் வேர்டு என்ன யூஸ் பண்ணுறோம்? பட். ஏன்னா டால் ஷார்ட் ஆப்போசிட் மீனிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பட்டுன்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் மீனிங் வந்தால் பட்டுன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ விஜய் இஸ் டால் பட் அஜய் இஸ் ஷார்ட். இப்போ ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸாக மாறிடுச்சு, ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ this conjunction but is used to join these two sentences. Clear children? Okay, next we are going to learn about and. அண்டுன்ற கன்ஜங்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சேம் மீனிங் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அண்டுன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்டுனா என்ன மீனிங் தமிழில் பார்த்தீங்கன்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ரவி ஸ்டடீஸ் இன் 4th ஸ்டாண்டர்ட், ராஜு ஸ்டடீஸ் இன் 4th ஸ்டாண்டர்ட். ரவியும் 4th ஸ்டாண்டர்டில் தான் படிக்கிறான், ராஜுவும் 4th ஸ்டாண்டர்டில் தான் படிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சேம் ஸ்டாண்டர்ட், சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் 4th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட், அப்போ சேமாக இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட். அப்போ எப்படி எழுதலாம்? ரவி அண்ட் ராஜு. ரவி அண்ட் Raju studies in 4th standard. Clear children? Next example, I am going to Chennai. I am going to Andhra. நானே தான். ஐ எம்னா ஃபஸ்ட் பர்சன். நான் வந்து எங்கே போகிறேன்? சென்னைக்கு போகிறேன். நான் ஆந்திராக்கும் போகிறேன், சென்னைக்கும் போகிறேன், ஆந்திராக்கும் போகிறேன் அப்படின்ற சேம் ஆக்ஷன் இங்கே நடக்குது. 2 different places. ஆனால் யார் போகிறது? நானே தான் போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை, ஐ எம் கோயிங் டு ஆந்திரா. ரெண்டு பிளேஸுக்குமே நான் தான் போக போகிறேன். சேம் பர்சன் தான் ரெண்டு பிளேஸுக்குமே போக போகிறோம். அப்போ சேம் பர்சன் சேம் வரும்போது அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஐ எம் கோயிங் டு சென்னை அண்ட் ஆந்திரா. ஐ எம் கோயிங் டு சென்னை அண்ட் ஆந்திரா. Clear children? Next we are going to learn about the conjunction or. Or means condition சொல்கிறது. தமிழில் அல்லது இல்லை எனில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ இதை செய், அப்படி செய்யலைன்னா இது உனக்கு நடக்கும். செய்யலைனா இல்லைனா சொல்லுவோம்ல, வேகமாக வா இல்லைனா பஸ்ஸு மிஸ் ஆயிரும், வேகமாக சீக்கிரம் நல்லா படி இல்லைனா எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன், செடிக்கு தண்ணி ஊற்று இல்லைனா செத்து போயிடும். ஸோ இல்லைனா அப்படின்னு தமிழில் இல்லைனா அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லை எனில், அதுக்கு மீனிங் தான் ஆர். ஓகே, ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். ஒர்க் ஹார்ட், இது ஒரு சென்டென்ஸ். ஒர்க் ஹார்ட். இன்னொரு சென்டென்ஸ் என்ன? யூ வில் ஃபெயில் இன் த எக்ஸாம், நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவ. இது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம எப்படி ஒரே சென்டென்ஸாக ஜாயின் பண்ணலாம்? ஒர்க் ஹார்ட், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யூ வில் ஃபெயில் இன் த எக்ஸாம், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவ. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஆர்னா கண்டிஷன். இது நீ ஒர்க் ஹார்ட், இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா இல்லைன்னா யூ வில் ஃபெயில் இன் த எக்ஸாம். ஸோ அப்போ இங்கே என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆர். ஸோ ஆர்ன்ற கன்ஜங்ஷன் எது மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஒர்க்கை செய், அப்படி இல்லைன்னா உனக்கு இது நடக்கும், உனக்கு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லைனா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை செய் இல்லைனா உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். கிளியர்? அடுத்து பிகாஸ்னால் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ரீசன் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தேன்னா மிஸ்ஸு கேட்பாங்களே, ஒய் ஆர் யூ லேட், என்ன சொல்லுவோம்? பிகாஸ் ஐ மிஸ் த ஸ்கூல் பஸ். ஏன்னா நான் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், என் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, அது மாதிரி ஏதாவது ரீசன் சொல்வீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிகாஸ் யூஸ் பண்ணணும். ரீசன் சொல்கிற மாதிரி இருக்க இடத்துல பிகாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ தமிழில் என்னென்னு சொல்லுவோம்னா ஏனெனில் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ காண்ட் ட்ரிங்க் திஸ் காஃபி, இது ஒரு சென்டென்ஸ். ஐ காண்ட் ட்ரிங்க் திஸ் காஃபி, என்னால் இந்த காஃபியை குடிக்க முடியல. இன்னொரு சென்டென்ஸ், இட் இஸ் ஹாட், இது சூடாக இருக்குது, என்னால் இந்த காஃபியை குடிக்க முடியல, இது சூடாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் எப்படி ஒரே சென்டென்ஸாக மாற்றலாம்? ரீசன் சொல்கிறேன், என்னால் இந்த காஃபியை குடிக்க முடியல. வை? பிகாஸ் இட் இஸ் ஹாட். ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? பிகாஸ். ஐ காண்ட் ட்ரிங்க் திஸ் காஃபி பிகாஸ் இட் இஸ் ஹாட். இப்போ பிகாஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு புரியுதா? பிகாஸ்னால் ஏனெனில்னு தமிழில் அர்த்தம். ரீசன் சொல்கிற மாதிரி வர இடத்துல பிகாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே,
அடுத்தது டில் ஆர் அன்டில், இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் த டைம், அதாவது தமிழில் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நான் வர வரைக்கும் இந்த இடத்துலையே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைக்கும்னா டைமை மென்ஷன் பண்ணுறது, டைமை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. நான் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு, நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் படிச்சுட்டுரு. ஸோ வரைக்கும் அப்படின்னா பாயிண்டிங் அவுட் த டைமை பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் டில் ஆர் அன்டில். வெயிட் ஃபார் மீ டில் ஐ கம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. டில்னா வரைக்கும், வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாயிண்டிங் அவுட் த டைம். டில்னாலும் அன்டில்னாலும் இட் பாயிண்டிங் அவுட் த டைம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ஃபோர்னாலும் ஸோனாலும் ஒரே மீனிங் தான், ஆகவே அப்படின்னு அர்த்தம். இதுவும் ரீசனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். த பேக் வாஸ் ஹெவி, இந்த பேக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால என்னால் என்ன பண்ண முடியல, லிஃப்ட் பண்ண முடியல, தூக்க முடியல. ஸோ ஆர் தேர்ஃபோர் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ ஐ குட் நாட் லிஃப்ட் இட். ரீசனை முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸோ யூஸ் பண்ணணும். ரீசன் பின்னாடி வந்ததுன்னா அந்த இடத்துல பிகாஸ் யூஸ் பண்ணணும். கிளியர் சில்ட்ரன்? தேர்ஃபோர்னாலும் ஸோனாலும் ஒரே மீனிங்கில் தான் வரும். அதுக்கான மீனிங் என்னென்னா ஆகவே அப்படின்னு அர்த்தம். கிளியர்? நெக்ஸ்ட்டு we are going to learn about unless. unless அப்படின்ற கன்ஜங்ஷனை பார்க்க போகிறோம். unless மீன்ஸ் இஃப் நாட். இஃபுக்கு எப்படி ஆர்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆரோட மீனிங்கே தான் அன்லெஸ்ஸுக்கும் வரும். unless you work hard, நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா யூ கேனாட் பாஸ் த எக்ஸாம், உன்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஆர் அன்லெஸ், இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான் வரும். இல்லை எனில், இந்த ஒர்க்கை நீ செய்யலைன்னா உனக்கு இது நடக்கும். ஆருக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோமோ அதே தான் அன்லெஸ்க்கும் வரும். அன்லெஸ் அண்ட் ஆர் இது ரெண்டுமே சேம் மீனிங்கில் வர கன்ஜங்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இஃப்னா பாசிபிலிட்டியை சொல்கிறது. இது நடக்கலாம், இது நடந்தா, இது நடக்கும், நடந்தால் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே, பாசிபிலிட்டி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், நீ வேகமாக நடந்தா, யூ கேன் கேட்ச் த பஸ், உன்னால் பஸ்ஸை பிடிக்க முடியும். இஃப்ன்றது பாசிபிலிட்டி சொல்கிறது. நீ இதை செஞ்சினா நீ இப்படி வரும், நீ செய்யலைனான்றதுக்கு ஆர் பார்த்தோம் இல்லையா, நீ இதை செய்யலைன்னா உனக்கு இது நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இஃப்னா என்னென்னா இதை நீ செஞ்சால் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், நீ வேகமாக நடந்தால் யூ கேன் கேட்ச் த பஸ், உன்னால் பஸ்ஸை பிடிக்க முடியும். Now we will see the exercises given in page number 44 in your grammar book. Alphabet A, underline the conjunctions in the following sentences. இதெல்லாம் conjunction identify பண்ண போகிறேன். Is that man rich or poor? Which is conjunction R. Nikhil as well as his brother as passed the exam. as well asனா அவனும், as well asனா அவனும் அவளும் அதுவும் அப்படின்னு கூட சேர்த்துக்கிறது. as well as. They stopped because it started to rain. Because. Work hard if you want to succeed. If. Geetika is clever but she is lazy. But. 2 and 2 make 4. And. Don't go unless they call you. Unless. You will get a good rank if you work hard. If. Next. Alphabet B, fill the blanks in the following sentences with the correct conjunctions in the box. Some words may be used more than once. என்னெல்லாம் conjunctions கொடுத்துருக்காங்க? Because, but, till, if, although, therefore. First one, I will wait for you dash you return. நீ ரிட்டர்ன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், டைமை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே till யூஸ் பண்ணணும். Number 2 is wrong, so no need to write anything. Number 3, dash he is rich, he is not generous. அவன் ரிச்சு ஆனாலும் ஜெனரஸ், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். தோனா இருந்தாலும்னு அர்த்தம். அவன் ரிச்சாக இருந்தாலும் he is not generous. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? தோ. THOUGH, தோனா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். Fourth, he did not give enough time to studies dash he got less mark. அவன் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணல, அதனால் அவன் லெஸ் மார்க், குறைஞ்ச மார்க் வாங்கினான். அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? therefore. You will grow tall dash you eat good food. நீ நல்ல ஃபுட் சாப்பிட்டீன்னா நல்லா டாலாக வளருவ. அப்போ என்ன வரணும் அங்கே? இஃப். பாசிபிலிட்டிஸ், இது சாப்பிட்டா இது நடக்கும், பாசிபிலிட்டிஸ். ஸோ இஃப். he missed the bus dash he ran to the bus stop. பஸ் ஸ்டாப்புக்கு அவன் ஓடினான், ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான். ஓடி இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டான். அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? தோ.
Number 7, she is poor dash cheerful. அவள் புவர் தான் ஆனாலும் ஹாப்பியாக இருக்கா. புவர் ஹாப்பி ஆப்போசிட்டில் வருது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? பட். Number 8, I called dash but no one responded. நான் கூப்பிட்டேன் ஆனால் யாருமே நான் சொல்கிறத கவனிக்கலை. கூப்பிட்டேன் கவனிக்கலை, ஆப்போசிட். ஸோ பட். It rained heavily dash the match ended in draw. ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்தது, அதனால் மேட்ச்சு ட்ராவில் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன சொல்லணும்? therefore. ஆகவே. You can see the chairman dash you go to Hyderabad. நீ ஹைதராபாத் போனீன்னா சேர்மனை மீட் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் நடந்தா நீ போனால் பார்க்கலாம். அப்போ என்னது? இஃப். பாசிபிலிட்டிஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் இஃப் வரணும். கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் we are going to see the exercise given in page number 45. Alphabet C. Join the pairs of sentence using and or but. and இல்லைனா but யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்சஸை ஜாயின் பண்ண போகிறீங்க. I am going to Agra, I am going to Bhopal. நானே தான் ஆக்ராக்கும் போகிறேன், போபாலுக்கும் போகிறேன். சேம் பர்சன். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? and. எப்படி ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன கன்ஜங்ஷனோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ஆக்ரா, ஐன்ற வேர்டை முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நான் இந்த ஐ எம் கோயிங் டு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் அண்ட் போபால். ஐ எம் கோயிங் டு ஆக்ரா அண்ட் போபால். Number 2, தட் பாய் இஸ் தின், இஸ் பிரதர் இஸ் ஃபேட். தின் ஃபேட் ஆப்போசிட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கே தெரியணும் என்ன கன்ஜங்ஷன் வரணும்? பட். அப்போ எப்படி எழுதலாம்? தட் பாய் இஸ் தின், ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு பட் ஆட் பண்ணிக்கோ. இஸ் பிரதர் இஸ் ஃபேட். Number 3, அகில் பாட் த நியூஸ் பேப்பர், ஹீ பிகேன் டு ரீட் இட். அகில் நியூஸ் பேப்பர் வாங்கினா படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே சேம் ஆக்ஷன். வாங்கினா படிக்க ஆரம்பிச்சிட்டான். பேப்பர் வாங்குறது எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஸோ சேம் ஆக்ஷன். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட். அடுத்து விமல் இஸ் ஷார்ட், இஸ் பிரதர் இஸ் டால். விமல் ஷார்ட்டாக இருக்கான், அவங்க பிரதர் டாலாக இருக்கான். ஷார்ட் டால் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ், ஆப்போசிட் மீனிங் வருது. ஸோ பட். Number 5, டாம் இஸ் ரன்னிங், மேரி இஸ் ஜம்பிங். இங்கேயும் ஆப்போசிட் டைரெக்ஷன், ஆப்போசிட் மீனிங். டாம் வந்து ஓடுறான், மேரி ஜம்ப் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணணும்? பட். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் டி. ஜாயின் த சென்டென்சஸ் பை யூஸிங் ஆர் இல்லைனா பிகாஸ். ஆர் இல்லைனா பிகாஸ் யூஸ் பண்ணணும். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? you have to do this or this will happen to you. இதை நீ செய், அப்படி இல்லைனா உனக்கு இது நடக்கும் அப்படின்றது ஆர். பிகாஸ்னா ஏனெனில், ரீசன் சொல்கிறது பிகாஸ். she must work hard, she will fail the exam. அப்படின்னு என்ன அர்த்தம்? she must work hard, அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைனா எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவா. இது செய்யணும், இல்லைனா இது நடக்கும். அப்போது ஆர். she cannot drink this coffee, it is very hot. ரீசன் சொல்கிறாங்க, இந்த காஃபி சூடாக இருக்கிறதுனால குடிக்க முடியல. அப்போது பிகாஸ். Number 3, she must learn grammar, she cannot write correct English. கிராமர் ஒழுங்காக படிக்கலைன்னா அவளால் கிராமர் இங்கிலீஷ் ஒழுங்காக எழுத முடியாது. இதை செய்யலைன்னா இதை செய்ய முடியாது. அப்போது ஆர். he could not get first class, he did not work hard. அவனால் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸாமில் வாங்க முடியல, ஏன்னா அவன் வந்து ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணலை. ரீசன் சொல்கிறாங்க. அப்போது பிகாஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எழுத போகிறேன். இஸ் ரவி யுவர் பிரதர், இஸ் ரவி யுவர் கசின். ரவி உன்னோட பிரதரா இல்லை கசினா? இதுவா அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இஸ் ரவி யுவர் பிரதர் ஆர் கசின், உன்னோட பிரதரா கசினா அப்படின்னு கேட்குறது. இதுவா திஸ் ஆர் தட் அப்படின்னும் போது ஆர் யூஸ் பண்ணணும். Number 6, they could not play the match, it rained throughout the day. மேட்ச் விளையாட முடியல, மழையாக இருந்தது. ரீசன் சொல்கிறாங்க. அப்போது பிகாஸ். Number 7, the teacher was angry with Sai, he did not tell her the truth. டீச்சர் வந்து சாய் மேலே கோவமாக இருக்காங்க, ஏன்னா அவன் அவங்கக்கிட்ட உண்மை சொல்லலை. ரீசன், இதுதான் ரீசன். ஏன் கோவமாக இருக்காங்கன்றதுக்கு இது ரீசன். அப்போ ரீசன் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? பிகாஸ். அமித் இஸ் பிரேவ், அமித் இஸ் கிளவர். இந்த இடத்துல நம்ம ஆரை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸும் யூஸ் பண்ண முடியாது, அண்டு தான் யூஸ் பண்ண முடியும். அமித் இஸ் பிரேவ் அண்ட் கிளவர். Children, you have to do this exercises in your grammar book and you must submit in GCR without fail. Okay, thank you. We will meet in the next class.